ஜோ கிச்சனில் இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டமாக இருக்கும். இது பூரி, சப்பாத்தி, பட்டூரா இதுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு காஞ்சதும் கொஞ்சமாக ஓமம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, முழு மிளகாய் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் காஞ்ச வெந்தயக்கீரை இலை, ட்ரை மேத்தி லீவ்ஸ் இதை போட்டு தாளிச்சிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் 2 வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது இது கூட போட்டு நல்லா வெங்காயத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த சுண்டலை நம்ம இதில் போடணும். இந்த வெள்ளை சுண்டல் தான் சன்னா மசாலாவுக்கு போடுறது. இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்து தனியாக மிக்சியில் அரைச்சி மாவு மாதிரி பண்ணிக்கலாம். இதனால் கொஞ்சம் குழம்பு சேர்ந்து வர்றதுக்காக இந்த மாதிரி போடுறது. போட்டுட்டு 1 டீஸ்பூன் இந்த சோளே மசாலா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமேலு திறந்து கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இறக்கிடலாம். சூடான சுவையான சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். இன்னும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.